நிச்சயமா மேம். அதாவது காலபுருஷனுக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடியதான் மிதுன ராசி. மிதுன ராசி எடுத்துட்டோம் அப்படின்னாலே அதிபுத்திசாலின்ற நிலையெல்லாம் உண்டு. ஏன்னா புதன் தான் இங்க வந்துட்டு மிக பிரம்மாண்டமான ஆள். அவர் தான் அவங்களுக்கு ஆட்சி அதிபதியா இருக்காரு. ஸோ அப்போ இவங்களுடைய நிலைகள பார்க்கும்போது என்னன்னா, எப்பயுமே இவங்க மத்தவங்களுக்கு நான் ரொம்ப நாலேஜபிளான பெர்சன்ஸ். யாருனா போய் அட்வைஸ் பண்ணா பிடிக்குமா? ம்ஹ்ம். பிடிக்காது. இவங்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப வந்து எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவாங்க. எல்லா விஷயத்தையும் தேடி தேடி தெரிஞ்சுக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. அளவு கடந்த அன்பு குடுப்பாங்க. எல்லாத்தையும் குடுத்துட்டு ஏன்டா குடுத்தேன், ஏன்டா குடுத்தேன்ற அளவுக்கு புலம்பக்கூடிய நபர்கள் அவங்க தான். எல்லாத்துலயும் ஒரு லிமிட் வேணும்ல. அன்லிமிட்டட் தான். எத எடுத்தாலும் அன்லிமிட்டட். அன்பு குடுத்தாலும் அன்லிமிட்டட், படிப்பு எடுத்தாலும் சரி, நைட்டு மேல தூங்காம உட்காந்து படிக்கிறதெல்லாம் இவங்களா தான் இருப்பாங்க. அளவு கடந்த நிலை. எல்லாத்துலயும் ஒரு எல்லையற்ற நிலைக்குள்ள போயிட்டு, அதுக்கப்புறம் சிக்கி தவிச்சு, ஐயோ! ஏன்டா போனோன்ற அளவுக்கு மன உளைச்சல் ஆகக்கூடியவங்களும் இவங்க தான். ஸோ அதிபுத்திசாலிங்களுக்கு தான் அட்வைஸ் தேவைப்படும். அது யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஸோ இவங்கள பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, அதிபுத்திசாலி நெறைய இடத்துல கோட்ட விட்டுருவாங்க. அதனால இவங்களுடைய நிலைகள் நெறைய இடங்கள்ல இவங்களுக்கு சர்வைவ் பண்றது பெரிய கஷ்டமா இருக்கும். மனச வந்து ஒரு தாமரையில தண்ணீரா வச்சுக்கும். இவங்கலாம் ஆழ்கடல் அன்பு. ம். அப்படியே மூழ்கிடுவாங்க. ஸோ இதுதான் உங்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ், மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம்.